காசாவில் கொல்லப்பட்ட 6 பணைய கைதிகள் இஸ்ரேலெங்கும் வெடித்துள்ள போராட்டம். காசாவில் 6 பணைய கைதிகள் கொல்லப்பட்டதை அடுத்து எஞ்சியவர்களை மீட்க இஸ்ரேல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்நாட்டின் பல்வேறு நகரங்களில் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 அன்று தாக்குதல் நடத்தி சுமார் 1200 பேரை கொலை செய்துள்ளதுடன் சுமார் 250 பேரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட 6 பேரின் உடல்களை தெற்கு காசாவில் உள்ள சுரங்கப்பாதை ஒன்றிலிருந்து மீட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக அந்நாட்டின் ஜெருசலம், டெல் அபீவ் உள்ளிட்ட நகரங்களில் நேற்றும் இன்றும் பெரும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி ஹமாஸ் உடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் பணைய கைதிகள் உயிரோடு வந்திருப்பார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆட்சியாளர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஜெருசலமில் போராட்டக்காரர்கள் வீதிகளை மறித்து பிரதமரின் இல்லத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் செய்தனர். டெல் அபீவின் பிரதான நெடுஞ்சாலைகளில் கொல்லப்பட்ட பிணை கைதிகளின் படங்களுடன் கொடிகளை ஏந்தியவாறு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை இஸ்ரேலிய தொழிற்சங்கங்களின் அழைப்பை ஏற்று இன்று அந்நாட்டில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இதனால் வர்த்தக நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் அனைவரும் இஸ்ரேலிய அரசு விரைவாக ஹமாஸ் அமைப்புடன் போர் நிறுத்த உடன்படிக்கையில் கையெழுத்திட வேண்டும் மற்றும் எஞ்சிய பணைய கைதிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.